ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பாஜகவுக்கு நட்டாவுக்கு எழுதிய கடிதம் குறித்து பிறகு கூட பேசலாம். ஆனா முதல்லயே என்ன பார்வை இருக்குன்னா, தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடக்கல. பிரதமர் மோடி பெயரை அட்ரஸ் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? ராகுல் காந்தி பெயரை சொல்ற தேர்தல் ஆணையத்தால ஏன் பிரதமர் மோடி பெயர், ஏன்னா ஏராளமான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்காங்க, அவர் பேசியிருக்காரு, அதை சொல்லலன்றது ஒண்ணு. ரெண்டாவது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்துன்னு சொல்றதோ, அக்னிவீர் திட்டத்தை காங்கிரஸ் எடுத்து பேசுறதோ எப்படி தடுக்க முடியும்? இது ஒரு விதமான தேர்தல் ஆணையத்தின் மீது அவங்கள வச்சுக்கிட்டு கொடுக்கிற நெருக்கடியான சந்தேகம் வருதே. இல்ல, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும், அதே மாதிரி மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய அதாவது ஆக்டிவ் லீடரா இருக்கக்கூடிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிற விமர்சனங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. அதை இவங்க பூசி முழுக பார்க்கறாங்க. அதனாலதான் தேர்தல் கமிஷன் இதனால் அப்படின்னு கண்டறிந்து அவர் மேல குறிப்பிட்டு அவங்க தங்களுடைய கருத்தை வழங்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அடிப்படையானது இந்தியாவுடைய எக்ஸிகியூட்டிவ் பாடிக்கோ அல்லது லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கோ அல்லது ஜுடிஷியரிக்கோ, இதுக்கு மேல இருக்கக்கூடிய இறையாண்மைக்கோ, இது எல்லாத்துக்கும் மேலானது அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும், அந்த அரசியலமைப்பு சட்டம் சிதைக்கப்படும், அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒழிக்கப்படும் அப்படின்னு பேசுனது யாருங்க? கோடி ரூபாய் திருடினவனும் திருட, 1 ரூபாய் திருடினவனும் திருட அப்படின்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல, அது பேசுறது உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வித்தியாசம் தெரியலையா? இல்ல புரட்சி கவிதாசன், என் கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அப்படின்னு பேசுவதில் என்ன தவறு இருக்கு? பாலச்சந்திரன் ஐஏஎஸும் புகாரியும் மேற்கோள் காட்டிய மாதிரி பாஜகவை சார்ந்த ஒருத்தர் சொல்ற போது அதை மேற்கோள் காட்டி பேசுறதே பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? இங்கதான் பாஜகவுக்கு சாதமா தேர்தல் ஆணையம் நடந்துக்குதுன்றாங்க. இல்ல இல்லங்க, காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்பவன் தான் வாழ முடியும். சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட். உங்களுக்கு தெரியும், தக்கவை தலைக்கும். எனவே பழையன கழிதல், புதியன புகுதல், கால வகையினானே என்று நம்ம சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்டு விட்டது. அதனால காலத்துக்கு ஏற்ப மாற்றம் என்பது வேறு, ஒட்டுமொத்தமாக சிதைப்பது என்பது வேறு. இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து விடுவோம் நாங்க சொல்லி இருக்கிறோமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருடி விடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? ஆனா அப்பட்டமா இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணி சொல்றதுனாலதான் தேர்தல் கமிஷன் தன்னுடைய நீட்டோலையை ராகுல் காந்தியை நோக்கி சுட்டிக்காட்டி இருக்கிறது. இல்ல, அங்கதான் எனக்கு என்ன கேள்வினா, புரட்சி கவிதாசன் திரு புரட்சி கவிதாசன் இப்ப அதுக்கு நீங்க பதில் கொடுக்கலாம், ஆபத்துன்னு அவங்க பேசலாம். இதுல தேர்தல் ஆணையம் எப்படி கடிவாளம் போட முடியும்? அக்னிவீர் திட்டத்தை பத்தி, அது ஒரு திட்டம், மத்திய அரசின் திட்டம், அது சரி தவறு குறித்து பேசக்கூடாது. இல்லங்க, தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த சுற்றறிக்கை அல்லது ஆலோசனை அல்லது வழிகாட்டு நெறிமுறைகள், இது சம்பந்தமா நான் பேசினேன்னா தேர்தல் கமிஷனுக்கு செய்தி தொடர்பாளர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, தேர்தல் கமிஷனுக்கு ஆதரவாளர் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல சார், இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்படி சொல்ல மாட்டேன் சார். ஆதரவாளரா இருக்கிறதுனாலதான். இல்ல, நீங்க சரியா சொன்னீங்க புரட்சி கவிதாசன். இப்ப அப்படி வரல டிபேட். இல்ல நீங்க சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க செய்தி தொடர்பாளர்னு சொல்லல. இப்ப என்ன விமர்சனம்? தேர்தல் ஆணையம் உங்களுக்கு செய்தி தொடர்பாளரா மாறிட்டாங்கன்றதுதான் விமர்சனமே. அதுதான் இந்த டிபேட். இல்ல இப்ப ஏற்கனவே ஒரு நண்பர் பேசும்போது சொன்னாரு, விவி பேடு சம்பந்தமாவோ அல்லது அந்த வாக்குச்சாவடி அளவுல வாக்கு எண்ணிக்கையை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு தொடர்ந்த வழக்குல அவங்க போட்டிருக்காங்க 17C படிவமே போதுமானது, அனைத்து தரவுகளும் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உத்தரவு கூட பாஜகவுக்கு சாதகமான உத்தரவு அல்லது பாஜகவுடைய ஏஜென்சியுடைய உத்தரவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால இந்த நாட்டுல மிகப்பெரிய அவநம்பிக்கையை உருவாக்குறாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கை, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவநம்பிக்கை அப்படின்னு சர்வமும் அவநம்பிக்கையாக இருக்கிறார்கள் அப்படிங்கறதான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். அதுல அந்த அவநம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னா, நீங்க சொல்றீங்க முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த அவநம்பிக்கை எங்க வருது அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா,
பிரதமர் மோடியின் பேச்சு குறித்தும் விமர்சனங்கள் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப ராகுல் காந்தியின் பேச்சு குறித்து நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம். இப்ப தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி பெயரை பயன்படுத்தி இருக்கிற போது பாஜகவுக்கு எழுதிய கடிதத்தில் மோடி பெயரையே பயன்படுத்தாம நட்சத்திர பேச்சாளர்கள், வகுப்புவாத பேச்ச பேசக்கூடாது, ஜாதி மத துவேஷங்களை விதைக்க கூடாதுன்னு ஏன் காத்துல கம்பு வீசுறீங்கன்னு கேக்குறாங்க. அட்ரஸ் பண்ணணும்ல பிரதமர் பெயரை, அங்கதான் நடுநிலை தவறி இருக்காங்கன்றாங்க. இல்லங்க, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கேக்கும் மரியாதைக்குரிய ஜே.பி. நட்டா அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த பார்ட்டிகளுடைய பிரசிடென்ட் என்கிற அடிப்படையில் அதுல அவங்க எடுத்து காட்டக்கூடிய அம்சங்கள்ல நீங்க இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையே தகர்க்க போறாங்க அப்படின்னு பீதியை கிளப்புற ராகுல் காந்தியையும், நீங்க ஊடுருவல்காரர்கள் அல்லது பெரும் பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடியவங்க, அவங்களுக்கு இந்த நாட்டின் வளங்களை எல்லாம் ராகுல் காந்தி பேர் அதுக்கு பயன்படுத்தல. அவங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அக்னிபத் மேட்டர் தான் சார். ராகுல் காந்தி மேட்டர் வேற சார். வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரா? ராகுல் காந்தியின் அக்னிவீர் பற்றி கருத்து தெரிவித்ததுதான் தேர்தல் ஆணையம். அதை பத்தி தான் ராகுல் காந்தி பேர் கொடுக்கறாங்க. அதான் இல்ல அது மட்டும் இல்ல. அதாவது அவங்க சொல்றாங்க அக்னிவீர் திட்டம் என்பது ராணுவம் சார்ந்த திட்டம். ஏற்கனவே நீங்க பதான்கோட் தாக்குதல சந்தேகப்படலையா? இந்தியாவுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பொய்யானது, இந்த 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 வீடியோ வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது அப்படின்னு நீங்க சொல்லலையா? ஏங்க, கொரோனா ஊசி கொண்டு வந்த பொழுது கூட அந்த ஊசி தீங்கானது, அதை நரேந்திர மோடி போட்டுக் கொள்வாரா என்று கேட்டவர் தான் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள். நீங்க எதையும் மறைக்காதீங்க. அதனால அவர் உயிரை காக்கக்கூடிய மருந்தை கூட சந்தேகப்படுத்தி அநேக உயிரை வழிவகுத்தவர் ராகுல் காந்தி. அது இல்ல என் கேள்வி. கவிதாசன், இப்ப நட்டாவுக்கு எழுதிய கடிதத்தில் என்ன சொல்றாங்க? ஜாதி மத வகுப்புவாத மேலோங்கு வகையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாதீங்க. உங்க கட்சியை தான் அட்ரஸ் பண்றாங்க. சமூகத்தை வகுப்புவாத அடிப்படையில் பிளவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு பிரச்சாரத்தையும் உடனடியா நிறுத்திடுங்க அப்படின்றது யாருக்கு சொல்லி இருக்கிறாங்க? இதுக்குள்ள பிரதமர் மோடி வர்றாரா, வரலையா? இல்ல வரல. ராமர் கோயில்ல பாபர் புத்து போட சொன்னது இல்ல, தப்பில்ல. ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ இன ரீதியாவோ மொழி ரீதியாவோ நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 3 பிரைம் டியூட்டிங்க நான் சொல்லிடுறேன் சார், சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு 3 பிரதானமான கடமைகள் இருக்கிறது. ஒன்னு கண்காணிப்பது, சூப்பரிண்டென்டன்ஸ். அடுத்து டைரக்ஷன், அதை வழிகாட்டுவது. மூன்றாவது கண்ட்ரோல் செய்வது. இந்த 3 தான் அந்த இந்த 3 அவங்க சரியா செஞ்சிருக்காங்களான்றது தான் டிபேட். நம்ம பேசலாம் புரட்சி கவிதாசன், பேசலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.